ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து குரூப் சி மற்றும் என்டிபிசி வேலைவாய்ப்பு குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து இந்த சுற்றறிக்கையை 10/4/2024 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாருக்கு அனுப்பியிருக்காங்கன்னா ஆல் ஜோனல் ரயில்வே மற்றும் ப்ரொடக்ஷன் யூனிட் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுக்கான சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ஃபில்லிங் அப் ஆஃப் குரூப் சி போஸ்ட் ஆன் ஜோனல் ரயில்வே த்ரூ ஆர்ஆர்பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ குரூப் பிக்கான பதிவை நிரப்ப போகிறாங்க. அது குறித்து ஒரு அறிவிப்பு பார்த்தா வெளியிட்டிருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது ஆனுவல் கேலண்டர் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் வேரியஸ் குரூப் சி போஸ்ட் அப்ரூவ்டு பை போர்டு ஹேஸ் ஆல்ரெடி பீன் பப்ளிஷ்டு ஆன் த ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஆர்ஆர்பியில் ஆனுவல் கேலண்டர் இருக்குது பாருங்கள், அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 2024க்கு என்னமான வேலையப்பெல்லாம் வரப்போகுது அப்படின்றதுக்கான ஒரு ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அக்கார்டிங்லி சின் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஏஎல்பி அண்ட் டெக்னீஷியன் ஹவ் ஆல்சோ பீன் பப்ளிஷ்டு ஆன் 19/1/2024 மற்றும் 8/3/2024 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஆர்ஆர்பிலேருந்து ஏஎல்பி மற்றும் டெக்னீஷியனுக்கான வேலையை இப்போ ரிலீஸ் பண்ணி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே முடிவு வந்துடுச்சு. இதுக்கப்புறம் அதுக்கான எக்ஸாம் தான் வைக்க போகிறாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன் திஸ் கனெக்ஷன் காம்பீட்டிங் அத்தாரிட்டி ஹேஸ் நாமினேட்டட் நோடால் ஆர்ஆர்பி ஃபார் இஷ்யூவிங் ஆஃப் சென் அன்று கான்டாக்ட் ஃபார் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஆஸ் பர் த ஃபாலோவிங் டேபிள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே இப்போ அப்கமிங் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரப்போகுது. அது என்னென்ன வரப்போகுதுன்னா, இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜூலை மற்றும் செப்டம்பர் மாதம், ஜூலை டு செப்டம்பருக்குள்ளே இந்த 5 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. என்ன நோட்டிஃபிகேஷனா, நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி என்டிபிசி கிராஜுவேட்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்க போகிறாங்க. லெவல் 4, 5 மற்றும் 6க்கான ஒரு வேலைவாய்ப்பு. அதுக்கப்புறம் என்டிபிசிலே அண்டர் கிராஜுவேட் இருக்குது பாருங்கள், லெவல் 2 மற்றும் லெவல் 3 கொடுக்க போகிறாங்க நோட்டிஃபிகேஷன். அதுக்கப்புறம் ஜூனியர் இன்ஜினியரிங்கான நோட்டிஃபிகேஷன் வர போகிறாங்க. அதுக்கப்புறம் பேராமெடிக்கல் கேட்டகரி. இது எல்லாமே உங்களுக்கு ஜூலை டு செப்டம்பருக்குள்ளே இந்த எல்லா நோட்டிஃபிகேஷனுமே ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் அக்டோபர் டு டிசம்பரில் லெவல் 1க்கான இருக்குது பாருங்கள், குரூப் டிக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரியல் மற்றும் ஐசோலேட்டட் கேட்டகரிக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. இது 2024 அப்கமிங் ரயில்வே நோட்டிஃபிகேஷன் இதான் உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக, அதாவது இப்போ அப்கமிங்காக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த என்டிபிசி ஜூனியர் இன்ஜினியரிங் பேராமெடிக்கல் கேட்டகரி லெவல் 1 கேட்டகரி அந்த மாதிரி கேட்டகரி வரப்போகுது. இந்த கேட்டகரிக்கு பார்த்தா ஜோனல் வைஸாக இருக்க வேக்கன்சியை நீங்கள் கொடுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதாவது இது லெவல் போஸ்ட்டில் அந்த பேராமெடிக்கல் கேட்டகரி வரைக்கும் 30/6/2025க்குள்ளே நீங்கள் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, ஒவ்வொரு ஜோனல் வைஸாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்றத நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றத பார்த்தா தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாரி லெவல் 1 குரூப் டி பதவி மற்றும் மினிஸ்ட்ரியல் ஐசோலேட் கேட்டகரிக்கான ஜோன் வைஸாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்றத 30/9/2025க்குள்ளே நீங்கள் தெரிவிங்கன்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நோட்டிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் விரைவில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்காக தான் இவங்க பார்த்தா முன்னாடி இந்த தேதிக்குள்ளே நீங்கள் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, ஒவ்வொரு ஜோனல் ரயில்வேஸ் வைஸாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்றதை சொல்லுங்கன்ற மாதிரி இந்த சுற்றைக்கீழே பார்த்தா அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த தேதிக்குள்ளே எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதான் இதுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். RRB Bangalore will be circulating the detailed schedule for assessment of vacancies. Immediate action on indicated above may be taken by zonal railway productions கொடுத்துருக்காங்க. ஸோ சீக்கிரமாக பார்த்தா ஆக்ஷன் எடுக்க சொல்லி இந்த வேக்கன்சியை பார்த்தா அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆல் த ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் பார்த்தா உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அது குறித்து அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதான் மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ கண்டிப்பாக இதுக்கான எல்லா நோட்டிஃபிகேஷனுமே வர நம்ம சேனலை இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது எல்லாமே கண்டிப்பாக ஒன்றுமே அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு நீங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ வர சார் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.